திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி வற்றாத நதினா அது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு தான். ஆமாங்க, தாமிரபரணி ஆறு வற்றாத நதி. கங்கைக்கு இணையாக சொல்கிறாங்க. குறுக்குத்தரை, மீனாட்சிபுரம், பாளையங்கோட்டை, கேடிஷ் நகர் இந்த பகுதியிலலாம் தாமிரபரணி வெள்ளம் இப்போ கரை புரண்டு ஊருக்குள்ளே போந்துருச்சு. எல்லா வீட்லேயும் தண்ணி குளிக்கிறதுக்கு வெளியே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே மொத்தம் குளிச்சுக்கலாம். இது 10-15 வருஷமாக இருக்குது, தீர்க்கப்படாத ஒன்று. எவ்வளவு தான் அரசாங்கம் தீர்க்கும்? மழை கரை புரண்டு வந்தால் சென்னையே மூழ்கி விடுகிறது. ட்ரோன் போல தான் பார்க்க வேண்டியிருக்கு, கேமராவில் மக்களை. அந்தளவுக்கு இருக்குது. நல்ல வேலை வேணுமோ படகுலாம் விடலை. இப்போ வாய்க்காலாம் வரப்பெல்லாம் தோண்டிட்டு தான் இருக்காங்க. விரைவில் முடிக்கணும். எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறது? யார் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாமல் சீர்தூக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எதிர்கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. எப்படினாலும் சரி பண்ணணுங்க. மீனாட்சி ஒரு ஊருக்குள்ளே போயிடுது. டவுனில் அந்த பாப்புலர் தேட்ரு, அருணகிரி தேட்ரு பக்கமெல்லாம் தண்ணி போயிடுது. சிக்கிலி கிராமம் இதெல்லாம் போயிடுது இல்லைங்க, அங்கேயும் போயிடுது. மதுரையில் வைகை ஆறு பெருக்கு எடுத்து ஓடுகிறது. ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி, தெருக்களெல்லாம் தண்ணி, வீடுகளுக்கெல்லாம் தண்ணி. தேனி மாவட்டம் முழுவதும் மக்கள் தீபாவளியை கொண்டாட முடியாத அளவுக்கு வெள்ளம். சின்ன தகவல் சொல்லிக்கிறேங்க. மக்கள் நினைக்கிறாங்க என்ன செய்கிறது, அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைங்க.